Welcome to VL Academy. இந்த வீடியோல இஷ்யூ forfeiture and reissue of shares சாப்டர்ல அதர் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நம்பர் 9 நம்ம பார்க்க போறோம் which is in பேஜ் நம்பர் 1.110. நீங்க இந்த டெக்ஸ்ட் புக் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த அஃபிலியேட்டட் லிங்க் யூஸ் பண்ணியும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் இதுதாங்க இந்த 9th ப்ராப்ளம். இந்த 9th ப்ராப்ளம்ல பார்த்தீங்க அப்படின்னா a company offered a public subscription of 20,000 equity shares. அதாவது 20,000 ஈக்விட்டி ஷேர்ஸை நாங்கள் உங்களுக்கு இஷ்யூ பண்ணுறோம். 20,000 அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அதுக்கான அமௌண்ட்டு, அதாவது 20 ருபீஸ் நீங்கள் கொடுக்கணும். ஒரு அப்ளிகேஷன் ஃபார்முக்கு ஒரு ஷேருக்கு நீங்கள் 20 ருபீஸ் கொடுக்கணும் அப்படின்னு. பட் இங்கே வந்து என்ன இருக்குன்னா எக்ஸ்ட்ராவாக 5,000 ஷேர்ஸ்க்கான அப்ளிகேஷன் ஃபார்மும் நம்மக்கிட்ட இருக்கு. இங்கே வந்து இவங்க இந்த 20,000 ஷேர்ஸோட அப்ளிகேஷன் மணி 20 ருபீஸ், அலாட்மெண்ட் மணி 30 ருபீஸு, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கால் மணி வந்து 20 ருபீஸ். 3 மந்த்ஸ் ஆஃப்டர் அலாட்மெண்ட் வந்து இந்த 20 ருபீஸ். அப்போ எவ்வளோ? 20 ருபீஸ், 30 ருபீஸ் அண்ட் 20 ருபீஸ். அப்போ 70 ருபீஸ். இப்போ ஃபைனல் கால் மணி 6 மந்த்ஸ் ஆஃப்டர் அலாட்மெண்ட், அதாவது 3 மந்த்ஸ் ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் கால் மணி, அது வந்து அனதர் 30 ருபீஸ். ஸோ இப்படி கலெக்ட் பண்ணியிருக்காங்க. The offer was oversubscribed by 5,000 shares. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப the amount due on allotment was received in full. அலாட்மெண்ட் மணி கம்ப்ளீட்டாக ரிசீவ் பண்ணிட்டோம். பட் ஃபர்ஸ்ட் கால் மணி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எவ்வளோ? 20 ருபீஸ். அப்போ 20,000 ஷேர்ஸ் இன்ட்டு 20 ருபீஸுங்கிறது 4 லேக். பட் நம்ம வந்து 3,80,000 தான் ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஓகே, அண்ட் ஆல்சோ ஃபைனல் கால் மணி பார்த்தீங்கன்னா 20,000 ஷேர்ஸ் இன்ட்டு 30 ருபீஸ், அது வந்து 6 லேக். பட் நம்ம வந்து 5,55,000 தான் வாங்கியிருக்கோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் காலில் ஒரு 20,000 ருபீஸும் ஃபைனல் காலில் வந்து ஒரு 45,000 ருபீஸும் நமக்கு காலின் அரியர்ஸாக இருக்கு. ஓகே, அண்ட் ஆல்சோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸஸ் 5,000 ஷேர்ஸ்க்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அத என்ன பண்ணாங்க, ஏது பண்ணாங்கன்னு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் குடுக்கல. பிகாஸ் ஆஃப் தட் நாம அத ரிட்டர்ன் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாரி அஸ்யூம் பண்றோம். அது உங்களுக்கு ஹிண்ட்ல குடுத்துருக்காங்க. ஐ டிட்ன்ட் மென்ஷன் இன் திஸ் கொஸ்டின். பட் புக்ல வந்து ஹிண்ட்ல குடுத்துருக்காங்க. தி ஃபர்ஸ்ட் ஜர்னல் என்ட்ரி என்ன அப்படின்னா, நம்ம ஷேர்ஸ்க்கான அப்ளிகேஷன் ஃபார்ம பப்ளிக் இஷ்யூ பண்ணியிருக்கோம். அது மூலமா நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்தது அப்படிங்கிறது தான். ஸோ இங்க 20,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் தான் நம்ம வந்து இஷ்யூ பண்ணோம். பட் நம்ம ரிசீவ் பண்ணது 25,000க்கு எக்ஸ்ட்ராவா ஒரு 5,000. ஸோ 25,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் அட் ருபீஸ் 20 பர் ஷேர். அப்போ 25 இன்டூ 20 எவ்வளோ? 5 லேக் ருபீஸ். 25,000 இன்டூ 20 ருபீஸ் அப்படிங்கிறது வந்து 5 லேக் ருபீஸ். ஸோ நம்ம டோட்டலாக 5 லேக் ருபீஸ் ரிசீவ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து செகண்ட் சாரி, திஸ் ஹேஸ் டு கம் as 1 lakh. ஓகே, by mistake I have typed as 10,000. So, ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் ஃபார்ம் அக்கவுண்ட் டேட்டா டு பேங்க் அக்கவுண்ட். இங்க வந்து நமக்கு கேஷ் உள்ள வந்திருக்கு. ஓகே, அதனால பேங்க்கை டெபிட் பண்ணிருக்கோம். டெபிட் வாட் கம்ஸ் இன். அண்ட் வந்த காசு நம்ம எந்த பாக்ஸ்குள்ள எடுத்து போட்டிருக்கோம்? ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கவுண்ட்னா எல்லா வீடியோலையும் சொல்றது இது ஒண்ணுதான். இந்த இஷ்யூ ஃபோர் ஃபீச்சர் சாப்டர் இல்ல ஜேர்னல் என்ட்ரி இல்ல ஷேர்ஸை பொறுத்த வரையுமே நீங்க கிச்சன்ல இருக்கிற அந்த அஞ்சரை பெட்டி மாதிரி ஒரு இமேஜினேஷன் வச்சுக்கோங்க. அதுல நடுவுல இருக்கிற பாக்ஸ் வந்து ஷேர் கேபிட்டல் பாக்ஸ். ஓகே, சுத்தி நம்ம போடுற அந்த கடுகு சீரகம் இதெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி சுத்தி இருக்கிற பாக்ஸ் எல்லாம் என்னன்னா, ஒண்ணு வந்து ஷேர் அப்ளிகேஷன், இன்னொன்று வந்து ஷேர் அலாட்மெண்ட், ஷேர் ஃபர்ஸ்ட் காலு, ஃபைனல் காலு, அதுக்கப்புறம் கால் இன் அரியார்ஸு, கால் இன் அட்வான்ஸ், அந்த மாதிரி நீங்கள் சுற்றி என்னென்ன சேர்க்கணுமோ அந்த டப்பாலாம் சுற்றி வச்சுக்கோங்க. ஓகே, பட் ஃபைனலாக நமக்கு அந்த ஷேர் கேபிட்டல்ங்கிற பாக்ஸ்க்குள்ள இந்த சுற்றி இருக்கிற பாக்ஸில் இருக்கிற அமௌண்ட் எல்லாம் எடுத்து நடுவில் போடுவோம். ஸோ அந்த நடுவில் இருக்கிற ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்க்கு மொத்தமாக எவ்வளோ போகணும்? 20,000 ஷேர்ஸ் இன்டூ 100 ருபீஸ். ஓகே, இப்போ எவ்வளோ? இங்க 20,000 இன்டூ 100 அப்படின்னு போட்டோம்னா நமக்கு எவ்வளோ வரும்? ஐ வாண்ட் டு டேக், டக்குன்னு நமக்கு கால்குலேஷன் வரல. பிகாஸ் ஆஃப் தட் ஐ எம் யூசிங் கால்குலேட்டர். அது உங்களுக்கும். ஸோ 20 லேக் ருபீஸ். ஓகே, 20 லேக் ருபீஸ் நடுவில் இருக்கிற ஷேர் கேபிட்டல் டப்பாக்குள்ள போகணும். ஓகே, ஸோ
இப்போ ஃபர்ஸ்ட் அந்த 20 லேக் ருபீஸ்ல நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு? 5 லட்ச ரூபாய் வந்திருக்கு. ஓகே. பட் ஷேர் கேபிட்டலுக்குள்ள வேண்டிய அமௌண்ட் எவ்வளோ? வெறும் 20,000 இன்டு 20 அப்படின்னா வெறும் 4 லேக் ருபீஸ் தான் போகணும். என்னவா? ஷேர் அப்ளிகேஷன் மணியா. ஓகே. பட் நமக்கு கிடைச்சது 5 லட்ச ரூபாய். அதுல இருந்து 1 லட்ச ரூபாய நாம திருப்பி குடுத்துட்டோம். எங்களுக்கு 20,000 ஷேர்ஸ் தாங்க இஷ்யூ பண்ண முடியும். இந்த எக்ஸ்ட்ரா 5,000 ஷேர்ஸ்க்கான அ சப்ஸ்கிரைபர்ஸ் அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி குடுத்தவங்களுக்கெல்லாம், நான் இந்த கேஷ திருப்பி குடுக்குறேன். உங்களோட ஷேர்ஸ் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு திருப்பி குடுத்துடுறாங்க. ஸோ நம்மகிட்ட இப்போ ஷேர் அ ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் பாக்ஸ்க்குள்ள இருக்கிற இந்த 5 லட்ச ரூபாயில இருந்து 1 லட்ச ரூபாய எடுத்து டூ பேங்க் அக்கவுண்ட் கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ இந்த 1 லட்ச ரூபாய் கேஷ் வெளியில போகுது. அதனால அத கிரெடிட் பண்ணியிருக்கோம். ஓகே. அடுத்ததா என்ன நடந்திருக்கு? இப்போ ஷேர் அப்ளிகேஷன் பாக்ஸ்ல எவ்வளோ இருக்கும்? 4 லட்ச ரூபாய் இருக்கும். ஓகே. எஸ் ஐ மேட் அ மிஸ்டேக். எஸ். 4 லட்ச ரூபாய் இருக்கு. ஸோ அந்த 4 லட்ச ரூபாய எடுத்து அந்த அஞ்சர பெட்டியில இருக்கிற நடுவுல இருக்கிற பாக்ஸ் இருக்கு இல்லையா? ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்ல. அந்த பாக்ஸ்க்குள்ள இந்த 4 லட்ச ரூபாய எடுத்து போடணும். ஓகே. நவ் இட் இஸ் இன் ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் பாக்ஸ். அந்த சுத்தி இருக்கிறதுல ஷேர் அப்ளிகேஷன் பாக்ஸ்ல 4 லட்ச ரூபாய் இருக்கு. அந்த 4 லட்ச ரூபாய் எடுத்து எதுக்குள்ள போடுறோம்? ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்க்குள்ள போடுறோம். அதனால இந்த ஷேர் கேபிட்டல் பாக்ஸ் எங்க போகுதோ அத நம்ம கிரெடிட் பண்ணணும். ஓகே. ஸோ இட் இஸ் கோயிங் டூ ஷேர் கேபிட்டல் பாக்ஸ். அதனால அத கிரெடிட் பண்ணியிருக்கோம். எந்த பாக்ஸ்க்குள்ள இருக்கோ அத நம்ம டெபிட் பண்ணுவோம். ஒண்ணு உள்ள வர்றது, இல்ல ஆல்ரெடி எந்த பாக்ஸ்க்குள்ள இருக்கோ அத நாம டெபிட் பண்ணுவோம். ஓகே. இப்ப அடுத்தது, இப்போ அப்ளிகேஷன் முடிஞ்சது. ஓகே. அடுத்தது அலாட்மென்ட் மணி. அலாட்மென்ட் மணிய பொறுத்தவரையும் நம்ம எல்லா அமௌண்ட்டுமே வாங்கிட்டோம். ஓகே. சி ஹியர் 3 months allotment. The offer was oversubscribed and the amount due on allotment was received in full. ஸோ ஃபுல் அமௌண்ட்ட நாம ரிசீவ் பண்ணிட்டோம். இப்போ எவ்ளோ அமௌண்ட் அலாட்மென்ட் மணி வரணும்? இத நான் உங்களுக்கு எப்பவுமே சொல்லுவேன். அப்ளிகேஷன் மணிய பொறுத்தவரையும், ஃபர்ஸ்ட்டு அமௌண்ட் உள்ள வரும். அதுக்கப்புறம் அதுலருந்து ஷேர் கேபிட்டலுக்கு எவ்ளோ போகணும்? அப்படிங்கிறத நாம இது பண்ணுவேன். ஏன்னா, நெறைய தடவ வந்து அ என்ன சொல்றது? எவ்ளோ அமௌண்ட் வரணுமோ அது வராம இருக்கலாம். இல்ல அத விட அதிகமா வரலாம். ஸோ அத வந்து நம்மளால யூகிக்க முடியாது. அதனால எவ்ளோ அமௌண்ட் ஃபர்ஸ்ட்டு வந்திருக்கு? அதுலருந்து நம்ம ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்க்குள்ள எவ்ளோ அமௌண்ட்ட எடுத்து போடணும்? அப்படிங்கிறதுனால, அங்க மட்டும் அந்த என்ட்ரி உல்டாவா வரும். ஃபர்ஸ்ட்டு அமௌண்ட்ட ரிசீவ் பண்றோம். அதுக்கப்புறம் ஷேர் கேபிட்டலுக்கு எடுத்துட்டு போறோம். பட் அதுக்கு அடுத்ததா வர்ற இந்த அலாட்மென்ட் எல்லாமே வந்து, நாம எவ்ளோ அமௌண்ட் கலெக்ட் பண்ணணும்னு நமக்கு தெரியும். ஸோ, அதனால அதுக்கான என்ட்ரிய ஃபர்ஸ்ட்டு போட்டுட்டு, அதுக்கப்புறம் எவ்ளோ அமௌண்ட்ட நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம், அப்படிங்கிறத நம்ம பண்ணணும். ஸோ, இங்க வந்து அலாட்மென்ட் மணிய பொறுத்தவரையும், நமக்கு கிடைக்க வேண்டிய அமௌண்ட் எவ்ளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20,000 ஷேர்ஸ் இன்டூ ரூப்பீஸ் 30. ஓகே. அது வந்து 6 லேக் ருப்பீஸ். அதாவது ஈக்விட்டி ஷேர் அலாட்மென்ட் பாக்ஸ்ல இருந்து நடுவுல இருக்கிற அந்த ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்க்கு போக வேண்டிய அமௌண்ட் 6 லேக் ருப்பீஸ். ஓகே. அதுக்கான என்ட்ரி தான் இது. இப்ப அடுத்த என்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ அமௌண்ட் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ நான் கொஸ்டின்ல உங்களுக்கு காமிச்ச மாரி அலாட்மென்ட் மணி ஃபுல்லா நம்ம ரிசீவ் பண்ணிட்டோம். ஸோ பேங்க் அக்கவுண்ட் டேட்டா டூ ஈக்விட்டி ஷேர் அலாட்மென்ட் அதே 6 லேக்க நம்ம ரிசீவ் பண்ணிட்டோம். ஓகே. அடுத்தது வந்து ஃபைனல் கால் மணி டியூ. ஸோ ஃபைனல் கால பொறுத்தவரையும் இங்க பார்த்தீங்க அப்படின்னா, ரூப்பீஸ் 20 3 மந்த்ஸ் ஆஃப்டர் அலாட்மென்ட் நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம். இங்க இவங்க டைரக்ட்டா ஃபர்ஸ்ட் கால் மணி ஆர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் மணின்னு சொல்லல. பட் என்னன்னா, அவுட் ஆஃப் ₹100 அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்ப ரூ. 20 அலாட்மென்ட் அப்ப ரூ. 30ன்னு வாங்கியிருக்கோம். அடுத்தது ஒரு ரூ. 20 3 மாசம் கழிச்சு வாங்கியிருக்கோம். அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. பட் அலாட்மென்ட்க்கு அடுத்ததா நம்ம வாங்குற அமௌண்ட் வந்து ஃபர்ஸ்ட் கால் மணி. ஓகே. அதுக்கப்புறம் அலாட்மென்ட்லேருந்து 6 மாசம் கழிச்சு வாங்குற அமௌண்ட் வந்து செகண்ட் கால் மணி. அதோட அந்த ரூ. 100 முடியுது. அதனால அது செகண்ட் அண்ட் ஃபைனல் கால். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் கால் மணி. ஃபர்ஸ்ட் கால் மணி நமக்கு எவ்வளோ வரணும்? ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கவுண்ட் டேட்டா டூ ஷேர் கேபிட்டல் அக்கவுண்ட். ஸோ ஷேர் ஃபர்ஸ்ட் கால் பாக்ஸ்ல இருக்க வேண்டிய அமௌண்ட் 4 லேக் ருபீஸ். அங்கருந்து ஷேர் கேபிட்டலுக்கு போக வேண்டிய அமௌண்ட் 4 லேக் ருபீஸ். பட் ஆனா, ஆக்சுவலா நம்ம எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம்? கொஸ்டின் பாருங்க. So, the amount due on allotment was received in full. 3,80,000 and 5,55,000 were received on 1st and
செகண்ட் அண்ட் ஃபைனல் கால். ஃபர்ஸ்ட் கால் அண்ட் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால்ல இந்த 2 அமௌண்ட்ட ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் கால்ங்கிறது ₹3,80,000. ஓகே. ஸோ இங்க அமௌண்ட் வந்திருக்கு. பேங்க் அக்கவுண்ட் டெட்டார். அது வந்து ₹3,80,000 நாம ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஓகே. இந்த ₹3,80,000 வந்து எங்க போகணும்? ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் பாக்ஸ்க்குள்ள போகணும். ஓகே. பட் ஆக்சுவலா வேண்டிய அமௌண்ட் எவ்வளோ? ₹4,00,000. அப்போ பேலன்ஸ் ₹20,000 நமக்கு வரல. அதனால இப்போ இங்க கிரெடிட்ல இருக்கிற 4,00,000யும் இங்க டெபிட்ல இருக்கிற 3,80,000 அது போக இருக்கிற பேலன்ஸ நம்ம டேலி பண்ணணும். அதாவது டெபிட் அண்ட் கிரெடிட் எப்பவுமே ஒரே அமௌண்ட் இருக்கணும் அப்படின்னா, நாம இந்த கால் இன் அரியர்ஸ டெபிட்ல தான் போடணும். ஓகே. ஸோ அதனால இந்த 20,000 டெபிட் பண்ணியிருக்கோம். இல்ல உங்களுக்கு இன்னொரு விதமா சொல்லணும் அப்படின்னா, ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, கோல்டன் ரூல் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல இந்த 3 ரூல் இருக்கும் இல்லையா? ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் வில் பி டெபிட்டட் அப்படின்னு. அது மாதிரி தான் இங்க வந்து இது நமக்கு லாஸ். ₹4,00,000 வர வேண்டிய இடத்துல ₹3,80,000 தான் வந்திருக்கு. ஓகே. ஸோ இன் தட் கேஸ் இந்த ₹20,000ங்கிறது நம்ம வேற ஏதாவது ரிசர்வ்ல இருந்து எடுத்து தான் நம்ம போட்டாகணும். ஃபைனலா அது ஷேர் கேப்பிட்டலுக்கு போறப்ப ₹4,00,000 தான் போகணும். எனக்கு இவ்வளோ தான் வந்திருக்குன்னு நம்ம ஷேர் கேப்பிட்டல் பாக்ஸ்க்கு எக்ஸ்கியூஸ் சொல்ல முடியாது. ஓகே. அதனால இந்த கால் இன் அரியர்ஸ நம்ம டெபிட் பண்றோம். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் கால் மணி முடிஞ்சது. செகண்ட் கால் மணி பார்த்தீங்க அப்படின்னா, ஈக்விட்டி ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் கவுண்ட் டெட்டார் டூ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். இது வந்து நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வரணும்? ஸோ, நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு 20 அதுக்கப்புறம் 30 அதுக்கப்புறம் 20. ஸோ, மொத்தம் வந்து ₹70 கலெக்ட் பண்ணியாச்சு. பேலன்ஸ் இருக்கிறது தான் இந்த செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி. ஸோ, இந்த செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் மணியில பார்த்தீங்க அப்படின்னா, எவ்வளோ அமௌண்ட் வரணும்? பேலன்ஸ் ₹30. அப்போ 20,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் இன்டூ ₹30ங்கிறது ₹6,00,000. ஸோ, நம்ம ஃபைனல் கால் மணி கலெக்ட் பண்ண வேண்டியது எவ்வளோன்னா ₹6,00,000. அது வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் அந்த பாக்ஸ்ல இருக்க வேண்டிய அமௌண்ட் 6,00,000. அங்கேருந்து நடுவுல இருக்கிற அந்த ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்க்குள்ள எடுத்துட்டு போ வேண்டியது ₹6,00,000. ஓகே. ஸோ, இவ்ளோ அமௌண்ட் நாம கலெக்ட் பண்ணணும். பட் எவ்ளோ கலெக்ட் பண்ணியிருக்கோம்? வெறும் 5,55,000 தான் கலெக்ட் பண்ணியிருக்கோம். அது உங்களுக்கு கொஸ்டின்லயே இருக்கும். ஐ ஷோ யூ. இங்க 5,55,000 தான் கலெக்ட் பண்ணியிருக்கோம். அவுட் ஆஃப் 6,00,000. ஸோ, ஷேர் கேபிட்டல் பாக்ஸு இல்ல ஈக்விட்டி ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் பாக்ஸ்க்குள்ள வேண்டிய அமௌண்ட் 6,00,000. பட் நமக்கு கேஷா வந்திருக்கிறது வெறும் 5,55,000 தான். ஸோ, பேலன்ஸ் அமௌண்ட் வந்து கால் இன் அரியர்ஸ். எவ்வளோ? தட் இஸ் 45,000. ஓகே. இது இன்னும் உங்களுக்கு கிளியரா போடணும் அப்படின்னா, I'll just make it as rupees 6,00,000 minus rupees 5,55,000. Okay. I'll just try to make some alignment to make this clumses. ஓகே. ஸோ இதோட இந்த ப்ராப்ளம் முடிஞ்சது. ஓகே. வித் திஸ் ப்ராப்ளம் இஸ் ஓவர். அண்ட் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஒன்லி தென் நான் என்ன என்ன வீடியோ அப்லோட் பண்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். And also if you have any doubt, please do comment. With this signing off, Dr. Shanti. Thank you once again.